ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் 234 தொகுதியிலுமே திமுகவை வீழ்த்த விஜய் சார் பாத்தீங்கன்னா ஒரு புதிய பிளான் போட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி திமுக ஃபாலோ பண்ண அதைய விஜய் சார் ஃபாலோ பண்ணி திமுகவை வீழ்த்த போறாங்க. அப்படி விஜய் சார் என்ன ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு திமுக மற்றும் தாவேகா இந்த இரண்டு கட்சியில உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே அன்பா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சார் தற்பொழுது கட்சி செயல்பாடுகள்ல முழுவீச்சுல இறங்கி இருக்கிறாங்க. தாவேகாவோட அனைத்து செயல்பாடுகளையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருபுறம் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சு என அரசியல் கலகரிட்டு இருக்குது. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தாவேகா பாத்தீங்கன்னா கட்சியின் உட்கட்டமைப்பை வலுவாக்கும் நோக்கத்தில் திமுக பாணியில் 10 மண்டலங்களாக தமிழகத்தை பிரித்து அதற்கு பொறுப்பாளர்களை விஜய் சார் நியமிக்கிறதாக தெரிகிறது. இந்த பொறுப்பாளர்களின் பட்டியல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்தில் வெளியிட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது திமுக பாணியில் தமிழகத்தை 10 மண்டலங்களாக விஜய் சார் பிரித்து பொறுப்புகளை வழங்க போறாங்களாம். இதன் பிறகு கண்டிப்பாக கட்சியின் செயல்பாடுகள் இன்னும் நன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.